Hey guys, welcome back to the channel Random Stuffs Tamil. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல தினமுமே இரவு டாரோ ரீடிங், லைவ் செஷன்ஸ் அண்ட் பர்சனல் ரீடிங், ஃப்ரீ ரீடிங்ஸ் அண்ட் பெய்ட் ரீடிங்ஸ் எல்லாமே அவைலபிள். ஓகேங்களா? அஸ்ட்ராலஜிக்கல் கைடன்ஸ் அவைலபிள், உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் அவைலபிள், மேனிஃபெஸ்டேஷன் கைடன்ஸ் அவைலபிள். எங்களோட சர்வீசஸை அவைல் பண்ணிக்கணும். ஃபார் புக்கிங் அப்பாயின்மெண்ட்ஸ் 9841349436 9841349436 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுறது மூலயமாக நீங்கள் எங்களோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். நான் அல்லது என்னுடைய டீம்மேட்ஸ் வில் கைட் யூ ஃபார் புக்கிங் அப்பாயின்மெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்றைக்கி எல்லாருமே டாபிக் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஓகேங்களா? பார்க்காம வந்தவங்களுக்கு இன்னைக்கு உண்டான டாபிக் இஸ் கரண்ட் ஃபீலிங். ஓகேங்களா? கரண்ட்டாக என்னதான் போயிட்டுருக்கு, என்னதான் இங்கே நடந்துட்டுருக்கு, என்னை பற்றி உனக்கு என்னதான் நீ நினச்சிட்ருக்க அப்படின்னு கேட்போம். இல்லைனா இப்படி கேட்போம், என்னை பற்றி இப்போ என்ன நினச்சிட்ருக்க, புரியுதுங்களா உங்களுக்கு? என்னை பற்றி இப்போ என்ன நினச்சிட்ருப்பாங்க என்னோட பர்சன் அப்படின்னு. என்னை பற்றி நீ என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, என்னதான் நீ மனசில் நினச்சிட்ருக்க அப்படின்னு நினைக்கிறது. சில பேரோட மனசை புரிஞ்சிக்கவே முடியலையே, ஓப்பன் அப்பே பண்ண மாட்டாங்களே. யூனிவர்ஸ் ப்ளீஸ் என்னோட பர்சனோட மனசில் நான் இருக்கேனா, இல்லை என்னை பற்றின தாட்ஸ் இருக்கா, இல்லை என்ன தான் அவங்க மனசில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டாலோ இல்லை அவங்கள நடக்க வச்சாலோ இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக போகும், அல்லது இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு பதில் கிடைக்கும். கான்டாக்டில் இருக்கா, நோ கான்டாக்டில் இருக்கா, கான்டாக்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்களா, எல்லாமே விலாவரியாக போகும். ஏன் நான் லவர்ஸ் ஒராக்கிள் எடுத்திருக்கேன்னா, கரண்ட் ஃபீல்னா எதுலேருந்து ஃபீல் பண்ணுவோம்? பிரெயின்லேருந்து ஃபீல் பண்ணுவோமா? இல்லை, மனசுலேருந்து ஃபீல் பண்ணுவோம், ஹார்ட்லேருந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ நீங்கள் உங்கள் பர்சன் மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும், உங்களுடைய லவ்வராக இருந்தாலும், உங்களுடைய ஹஸ்பண்டாக இருந்தாலும், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், யார் கூட அதிகமான பாசம் இருக்கோ இல்லை யார் கூட அதிகமான கோபம் இருக்கோ, சண்டை சச்சரவுகள் எதுவாக இருந்தாலும் என்ன அவங்க மனசில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப் என்ன கண்டிஷனில் இருக்குது தெரிஞ்சுக்கலாம். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் லவர்ஸ் ஒராக்கிள் இஸ் நாட் ஒன்லி ஃபார் லவர்ஸ். யாருடைய மனசில் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க. டேரோட்லேயும் பார்ப்போம். ஆஸ் நம்மளோட சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஏஞ்சல்ஸ் கைடன்ஸில் எஸ் ஆர் நோ மெயினாக நீங்கள் தான் கொஸ்டின் கேட்க போகிறீங்க ஏஞ்சல்ஸ் கிட்ட, நான் கிடையாது. ஓகேங்களா? அந்த கொஸ்டின்ஸ்க்கு உங்கள் ஏஞ்சல்ஸ் என்ன பதில் சொல்கிறாங்க எல்லாமே பார்ப்போம். ஸோ பைல் நான் இதுலேருந்து தான் சூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு கார்டு வந்திருக்கு. ஃப்ரீடம், தெர் இஸ் நத்திங் டு ஸ்டாப். ஓகேங்களா? தெர் இஸ் நத்திங் இஸ் ஸ்டாப்பிங் யூ, த பாத் இஸ் கிளியர் இஃப் யூ வாண்ட் டு பி. ஓகேங்களா? நோ பிளாக்ஸ், எந்த பிளாக்ஸும் கிடையாது. சரி பார்ப்போம். பைல் 1, பைல் 2, பைல் 3. இதில் பைல் 1, பைல் 2 எப்படி நம்ம எப்பவுமே செலக்ட் பண்ணுவோம்ல, அது நான் எப்படி சொல்கிறேன்னா, 1 நம்பர்ஸ் நியூமராலஜி பிரகாரம் பைல் 1 தான் மேம் எனக்கு ராசியான நம்பர், 1 தான் மேம் என் மனசில் தோணுது. ஓகேங்களா? இல்லை 2 தான் தோணுது, 3 3 பைல் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? டீட்டெயில் ரீடிங்காக இருக்கும், 3 பைல்ஸ் இருக்கும். அதே மாதிரி பின்டு கமெண்ட்டில் டைம் லிமிட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ பைல் 1, பைல் 2, பைல் 3 சூஸ் பண்ணுறவங்க பார்த்துக்கோங்க. இப்போவே எனக்கு பைல் தோணிருச்சு. அப்படி இல்லைண்டா இந்த ஆர்ட் ஒர்க் இருக்குல்ல, பிஹைண்ட் த ஆர்ட் ஒர்க், இதில் நீங்கள் பைல் சூஸ் பண்ணிக்கலாம். 3வது ஆப்ஷன் கிறிஸ்டல்ஸ் வைப்பேன், கிறிஸ்டலில் பைல் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்கள் கூட ஒரு விதமாக கனெக்ட் பண்ணும், ஒரு விதமாக பேசும். 4வது ஆப்ஷன் தான் இதில் இருக்க கோட்ஸ். ஓகேங்களா? டைம், யூ ஆர் ட்ரைங் டூ ஹார்ட், கிவ் இட் டைம். ஒரு விஷயத்தை ரொம்ப ப்ரெஷர் குக்கரில் போட்டு குக் பண்ணுற மாதிரி ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்கீங்களா, உங்களையே நீங்கள் வருத்திக்கிறீங்களா? ஓகே, பைல் 1, பைல் 2 எடுத்துடலாமா? நான் பைலே வீடியோ ஆன் பண்ணிட்டு தான் எடுக்கிறேன். எனக்கு லைவில் படித்து பழக்கமாயிடுச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய டைம் லைன் லிமிட் போனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா, ஏன்னா நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, பைல் நம்பர் 1, pile number 2. Okay, this is your pile number 1.
this pile number 2. Pile number 1 brown color crystal. இந்த ஆர்ட் ஒர்க் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கோங்க. ஸோ ஆர்ட் ஒர்க் பிரகாரம் தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஒரு ஹார்ட் ஷேப்பில் 2 பேரை வந்து ஸ்னேக் வந்து சுற்றி இருக்கு பார்க்கலாம். ஓகேங்களா, இது வந்து a male and a female energies facing each other. தேர்ட் பைல் பார்ப்போம். தேர்ட் பைலும் மேல் அண்ட் ஃபீமேல் எனர்ஜி கொடுக்குறாங்களா இல்லை என்னன்னு பார்ப்போம். தேர்ட் பைல் ஓகே, தேர்ட் பைல் ஃபெமினைன் எனர்ஜி தான் இருக்காங்க, பார்ப்போம். ஓகேங்களா, ஓகே. ஸோ உங்களுடையதில் 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், உங்களுடைய சைடு ஒரு விஷயம் சம்மந்தமாக இருக்கட்டும், எனக்கு சார்ந்து நான் பார்க்குறேன், என்னோட சைட்லேருந்து என் ரிலேஷன்ஷிப்பை நான் பார்க்குறேன் அப்படின்னாக இருக்கட்டும், ப்ரௌன் பியூட்டிஃபுல்லான இந்த ப்ரௌன் கலர் கிறிஸ்டல் அண்ட் ரோஸ் ஸ்குவாட்ஸ் அண்ட் கிளியர் ஸ்குவாட்ஸ். ஓகேங்களா, ஸோ 3 பைல், 3 விதமான கிறிஸ்டல்ஸ், 3 விதமான ஆர்ட் ஒர்க் அண்ட் நியூமராலஜி நம்பர். ஸோ காமிக்கிறேன். your pile 1 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பவர். ஓகேங்களா, பவர். you are instinctively know what is right for you and you have the power to say no or to walk away at any time. நோ அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு பவர் இருக்குது. டு சே நோ. சில விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்காக செய்கிறீங்க. இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்க பைல் நம்பர் 2 அண்ட் கிளியர் ரோஸ் குவார்ட்ஸ் சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து சோல்மேட். ஓகேங்களா, your soulmate is already with you in spirit. Believe this and they will manifest physically. அதாவது இவங்க வந்து சோல்மேட்டா, அவங்க சோல்மேட்டா, என் சோல்மேட்டை நான் பார்த்துட்டேனா, என் ரிலேஷன்ஷிப் எது சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு அவங்க மெயினாக ஆன்சர் சொல்கிறாங்க. நீங்கள் சோல்மேட் கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கலாம், இது சம்மந்தப்பட்டும் இருக்கலாம். இதில் வந்து உங்கள் பவர் தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு டாமினன்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். உங்களுக்கு எது கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நான் அதுக்கப்புறம் ரீடிங் போகிறேன். இது வந்து கிளியர் ஸ்குவாட்ஸ் தேர்ட் பைல். இந்த ஆர்ட் ஒர்க் a message for you அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. I am thinking of you this very moment. Your love fills me with the light. I love you அப்படின்னு உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ அப்படின்ற ஒரு இதில் வந்து சிங்கிளாக இருக்கிறதுனால உங்கள் பர்சன் கிட்டேருந்தே வந்திருக்கு. இது ரெண்டுமே வந்து கப்பலாக இருக்காங்க. ஸோ கப்பலாக இருக்கும்பொழுது பவர் அப்படின்ற ஒரு ஆன்சரும் சோல்மேட் அப்படின்ற ஆன்சரும் மெசேஜ் ஃபார் யூ அப்படின்ற கோட்ஸும் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதோடையும் ரெசனேட் பண்ணிக்கலாம். வித்தவுட் எனி டிலே நம்ம ஃபர்ஸ்ட் பைலோட ரீடிங்க்கு போயிடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பைல் பவர். இங்கே வச்சுடவா, இந்த கார்டை மெயின் கார்டாக நான் வைக்கிறேன். பவர். ஹவு பவர்ஃபுல் ஃபெமினைன் ஆர் மேஸ்குலின் இந்த எனர்ஜி உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ அப்படின்ற இந்த ரீடிங் வந்து இட்ஸ் அ டைம்லெஸ் ரீடிங், இட்ஸ் அ ஜென்ரல்ஸ் ரீடிங். நீங்கள் எப்போ வேணுமானாலும் உங்கள் கூட எந்த பைல் உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் இப்போ ஃபஸ்ட் பைல் சூஸ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பிற்காலத்தில் ரொம்ப பழங்காலம் மாதிரி நான் சொல்கிறேன் அப்படிலாம் இல்லை, நீங்கள் பைல் 2ஓ இல்லை என்ன உங்களுக்கு மனசில் தோணுதோ அந்த மெசேஜ் உங்களுக்கு கன்வே ஆகும். ஓகேங்களா, எஸ். பைல் 1 சூஸ் பண்ணவங்க பியூட்டிஃபுல். ஓகே, அவங்க பர்சன்ஸ் கரண்ட் ஃபீலிங், ஸ்பெசிஃபிக் பர்சன், ஸ்பெஷல் பர்சன். நம்பர் பைல் 1 சூஸ் பண்ணவங்களோட பர்சன் கரண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் தெம். கரண்ட் ஃபீலிங். ஓகே, ஒரு 3 செட்ஸ் ஆஃப் கார்டு விழுந்திருக்காங்க. இதில் நான் எதை பிக் பண்ணுறேன்?
Okay, I will take this 3 sets of card mainly. பார்க்கலாம். Okay. Pile 1 choose பண்ணவங்க. Current feeling. ஓகே, உங்கள் பர்சன் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் கரண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ, அவங்களுக்கு உங்களையும் உங்களோட எனர்ஜிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டாகி மணியோட தாட்டும் வந்து இருக்குது அவங்களுக்கு. கண்டிப்பாக மணியோட தேவைகளாக இருக்கலாம். எஸ், மூன் கார்டு, டெம்பரன்ஸ், ஓகே. இங்கேயும் பார்த்தீங்கன்னா டெக்கு கடையில் வி காட் மூன் கார்டு. உங்கள் பர்சனுக்கு உங்களை நோக்கி எஸ் அகேன் தி எம்ப்ரெஸ், வி காட் 2 மூன் கார்டு அண்ட் 2 எம்ப்ரெஸ் கிடச்சிருக்கு. ஸோ உங்களை பற்றி 2 டேரோ கார்டில் உங்களை பற்றி மெயினான விஷயம், ஹீ இஸ் திங்கிங் யூ ஆஸ் அன் அவங்களுடைய ஒரு எம்ப்ரெஸ் மாதிரி நினைக்கிறாங்க. இல்லைனா நீங்கள் ஆஸ் அ பர்சனாக எம்ப்ரெஸ்ஸை வந்து ரிசம்பிள்ஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா, உங்களுடைய பியூட்டியில் இருக்கலாம், அதாவது அவுட்டர் லுக்கில் இருக்கலாம், அட்டேரில் இருக்கலாம், கேரக்டரிஸ்டிக்ஸில் இருக்கலாம். நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபெமினைனான ஒரு பர்சன், பெண்மையுடைய ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகேங்களா, கொஞ்சம் அழகாக பியூட்டியான ஒரு பர்சனாக இருக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கொடுத்தா அந்த விஷயம் சேஃபாக இருக்கும், அந்த விஷயம் க்ரோத் ஆகும். ஓகேங்களா, உங்களோட எனர்ஜி நான் சொல்லிடுறேன், உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் நான் சொல்கிறேன். அந்த விஷயம் க்ரோத் ஆகும். ஸோ ஹீ இஸ் திங்கிங் ஆர் ஷீ இஸ் திங்கிங். இப்போது இந்த கார்டு அப்படின்னும் போது எம்பரஸ் அப்படின்னும் பொழுது ஃபெமினைன் எனர்ஜியை ரொம்ப 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 சார்ந்த தி மோஸ்ட் ஃபெமினைன் கார்டு அப்படின்னு சொல்லலாம். தி மோஸ்ட் ஃபெமினைன் கார்டு இஸ் தி எம்ப்ரெஸ். ஏன்னா மேஜர் ஆர்கானில் இருக்கிற ரொம்ப மேஜரான ஃபீமேல் கேரக்டர் இஸ் தி எம்ப்ரெஸ். ஓகேங்களா, ஸோ அந்த எம்ப்ரெஸில் இருக்கிறதுனால இந்த பையில் மெஜாரிட்டியாக சூஸ் பண்ணவங்க மேஸ்குலின் எனர்ஜியாக இருக்கலாம், ஃபெமினைன் எனர்ஜியாகவும் இருக்கலாம். ஏன்னா உங்கள் பர்சனை நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்க, உங்கள் பர்சன் உங்களை எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னும் போது ஒரு எம்ப்ரெஸ்ஸாக திங்க் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதனால தான் சொல்கிறேன் இது வந்து டைம்லெஸ் ரீடிங் அண்ட் இட்ஸ் அ ஜெனரலஸ் ரீடிங். ஓகேங்களா, மூன் அப்படின்னும் பொழுது ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் தென்படுது உங்களுடைய பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூவில். மூட் ஸ்விங்ஸ் தென்படுது, இன்செக்யூரிட்டிஸ் தென்படுது, கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் ஃபியர். கான்ஷியஸ் ஃபியர் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, வாட் இஸ் சப்கான்ஷியஸ் ஃபியர்? உங்களுக்கு வந்திருக்க கார்டு 10 of fire and 8 of earth, 9 of air and queen of water. ஓகேங்களா, இங்கே ஒரு 4 sets of card வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஏஞ்சல்ஸ் கைடன்ஸில் எஸ் ஆர் நோ எடுப்போம். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன அவங்க சொல்கிறாங்க, என்ன உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருக்குது, உங்கள் பர்சன் கிட்ட மெசேஜ் ஃப்ரம் யுவர் பர்சன் ஆர் கலெக்டிவ் மெசேஜ் ஃப்ரம் யுவர் பர்சன் அந்த மாதிரி கேட்பீங்க இல்லையா, உங்கள் ஏஞ்சல்ஸ் கிட்ட நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க அபவுட் யுவர் ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். ஒரு ஏஞ்சல்ஸ் மெசேஜ், ஒரு எஸ் ஆர் நோ கார்டு, ஒரு டைம் லிமிட் கார்டு. உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், ஏஞ்சல்ஸ், மூதாதையர்கள், உங்களுடைய யாராக இருந்தாலும் சரி, அவங்க த டிவைன் எனர்ஜி, த யூனிவர்ஸ் யார்கிட்டேருந்து உங்களுக்கு இந்த மெசேஜ் கன்வே ஆகணும், யார்கிட்டேருந்து இந்த கைடன்ஸ் கேட்குறீங்க. ஓகே, உங்களுடைய ஆல்ரெடி உங்கள் மெசேஜ் வந்து திரும்பிடுச்சு, நான் இப்படி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஒரு
டைம் லிமிட் கார்டு, இதில் வந்து எஸ் ஆர் நோ கார்டு, ஒரு டைம் லிமிட். இதில் எஸ் ஆர் நோ இருக்கும். உங்கள் கேள்விகளுக்கான எஸ் ஆர் நோ கொடுப்பாங்க. அது வந்து உங்களுக்கும் உங்கள் ஏஞ்சலை சார்ந்தும் இருக்கிறது. இந்த கொஸ்டின் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஐம் ஜஸ்ட் பிக்கிங் த கார்ட்ஸ் ஃபார் யூ. இது வந்து இட்ஸ் அ டைம் லிமிட் கார்டு. இது எப்போ நடக்கும், எப்போ நடக்காது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க இல்லையா, அதுக்கு அவங்க கொடுக்குற ஆன்சர். ஓகேங்களா? கரண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னும் பொழுது நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் இந்த விஷயத்தில் கரண்ட்லி தே ஆர் நாட் ரெடி டு டேக் எனி ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ. அதாவது தாட்ஸ் ரீதியாகவும் சரி, நீங்கள் கேட்குற கேள்வியை மனசில் போட்டு அதுக்குண்டான ஆன்சர் எதனா எடுத்து வைக்கிறாங்களான்னு பார்த்தா அதுவுமே பெருசாக கிடையாது. பட் உங்கள் ரிலேஷன்ஷிப் இஸ் கைண்ட் ஆஃப் அ சோல்மேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்த கார்ட்லேயே வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போது இங்கே உங்களுக்கு கைடன்ஸ் வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா பவர் அப்படின்னு வந்திருக்கு. ஹவு பவர்ஃபுல் யூ ஆர். பட் நீங்கள் போயிட்டு ஒருத்தவங்க கிட்ட ஆன்சர் கேட்டு உங்கள் பர்சன் கிட்ட வந்து ஏதோ கேட்டிருக்கீங்க, பட் அதுக்கு பதில் வரல அப்படின்றத விட அந்த பதிலை யோசிக்க கூட தட் பர்சன் இஸ் நாட் ரெடி. 1000 வேலைகள் இருந்தாலும் அட் திஸ் ஸ்டேட் ஆஃப் மூமெண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக கொஞ்சம் பேஷன்ஸாக இருக்காங்க. ஆனால் அவங்க பேஷன்ஸாக இருக்கிற மாதிரி இங்கே சூழ்நிலை இருக்கா, அவங்க மைண்டே இருக்கான்னு கேட்டால் கிடையாது. உங்கள் விஷயத்துக்கு மட்டும் பொறுமை காக்குறாங்க, மௌனம் காக்குறாங்க. மௌனம் பேசியதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி இருக்குது. நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி. நீங்கன்னா தாராளமாக நம்பலாம், உங்களை தாராளமாக நம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற பர்சன் உங்களை நம்பலாம், ஸ்டேபிளாக இருக்குது. ஆனால் உங்களை நோக்கி ஒரு அடி அவங்க எடுத்து வைப்பாங்களா, உங்களை நோக்கி வருவாங்களா? நீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி, நீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி, நீங்கன்னா ஒரு பெர்சிவரன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் இருக்கா? நீங்கள் பண்ண சொல்கிற ஆக்ஷன் அந்த பக்கம் இருந்து வருதா? கிடையாது. உங்களை கல்யாணம் பண்ணணும், அதாவது உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இப்போது இதை வந்து கல்யாணம் ஆனவங்க பார்க்குறீங்கன்னா உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அதாவது ஃபெமினைன் அப்படின்னும் பொழுது மோஸ்ட் ஃபெர்டிலிட்டி கார்டு வந்திருக்கு. அப்போது கல்யாணமானவர்கள் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆகணும். இப்போ ஒய்ஃப் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஃபியான்சியாக இருக்கிறவங்க பார்க்குறீங்கன்னா இங்கே வந்து மேரேஜ் அண்ட் சைல்டு பர்த் ரெண்டுமே பக்கத்தில் இருக்குங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்போட கட்டங்கள் அப்படியே அடுத்தடுத்த கட்டமாக போகும் இல்லையா, அந்த மாதிரியான இருக்குது. இந்த மாதிரி முடிஞ்ச ரிலேஷன்ஷிப்பில் இப்போது என்ன, ஒரு ஃபேமிலி கேதரிங், நல்ல ஒரு மணி செலவு பண்ணுறது, ஒரு தாம்தும்னு செலவு பண்ணுறது எல்லாமே இருக்குது. ஏன்னா மணி கண்டிப்பாக தெரியுது. எனக்கு 10 ஆஃப் பென்டக்கிள்ஸும் இங்கே இருக்குது, 8 ஆஃப் பென்டக்கிள்ஸும் இங்கே இருக்குது. ஓகேங்களா? பென்டக்கிள்ஸ் அண்ட் நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ், அ மேஜர் பர்சன், பார்த்து செலவு பண்ணுற பர்சனாக உங்கள் பர்சன் இருப்பாங்க. இதில் கரண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ சொல்லும் போது உங்களோட எனர்ஜிஸும் நம்ம சொல்லி தான் ஆகணும், உங்கள் பர்சன் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி தான் ஆகணும். அப்படி தான் கார்டு கன்வே பண்ணுற மெசேஜோடு சேர்த்து ஆமாம் என் பர்சன் இப்படி தான், ஓகே நான் இப்படி தான், ஓகே இது எனக்கு ரீடிங்கும் எனக்கு ரெசனேட் ஆகுதுன்னு உங்களால் ரெசனேட் பண்ணிக்க முடியும். ஒன்லி கரண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ, அதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், கூட சேர்ந்து அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு மெயினான 3 கேள்வி, இந்த கேள்விக்கும் உங்களுக்கும் உங்களோட ஏஞ்சல்ஸோ பிரபஞ்சமோ குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ அவங்க எடுத்து வச்ச ஆன்சர்ஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா? உங்கள் பர்சன் உங்கள் லைஃப் லாங் வருவாங்க, உங்களை அவங்க லைஃப் லாங் கொண்டு போகணுன்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு கீன் மைண்ட் இருக்குது, நீங்கள் இன்டெலிஜென்ட் நினைக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் பர்சன் கொஞ்சம் பேலன்ஸ் வேணும் உங்களுக்கு. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், அங்கே ஒரு இது இங்கே ஒரு இது, மைண்டோட ஃப்ளக்சுவேஷன், உங்களோட மைண்டு ஃப்ளக்சுவேஷன். ஆல்ரெடி ஷீ இஸ் இன் மூட் ஸ்விங்ஸ். ஏன்னா மூன் கார்டு வந்து ரொம்ப 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 பிரதானமாக தெரியுது. 2 டேரோட்லையும் நான் எடுத்தேன், குட் டேரோட்லையும் எடுத்தேன் அண்ட் தி டிவோஷனல் டேரோட் நார்மல் டேரோட்லையும் நம்ம எடுக்கும் பொழுது 2த்துலேயுமே 3 கார்டு வருது, 2த்துமே எம்ப்ரெஸ் வருதுன்னும் பொழுது ரெண்டுமே மேஜர் ஆர்க்கானா மேஜர் திங்ஸ் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப் அப்படின்னும் போது அது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எடுக்கிறோம். ஸோ 3 கார்டு அப்படின்னும் போது சப்கான்ஷியஸ் ஃபியர். அவங்க அப்பாவுக்கு அந்த மாதிரி நடந்துக்கலாம், அவங்க அம்மாவுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கலாம், சின்ன வயசில் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கலாம். என்ன இப்படி திடீர்னு வியர்டாக பிஹேவ் பண்ணுறியே அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க உள்ளுக்குள்ளே அது ட்ராமடைஸ்டாக இருந்திருக்கலாம்.
ஓகேங்களா? ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் வாண்ட்ஸ். 10 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்னும் பொழுது ஒரு சில நேரங்களில் உங்களை அவங்க பேர்டனாக நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி அப்படியே ஒரு பெர்ஸ்பெக்டிவுமே கிடையாது, எனக்கு ஒன்றுமே கிடையாது, எனக்கு ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. கோவமா இருக்கியா? நான் கோவமா இல்லையே. சரி, என்ன என் மேலே கோவமா இல்லையே. வருத்தமா இல்லையே. அப்போ ஹாப்பியாக இருக்கியா? தெரியலையே. இந்த மாதிரியான ஒரு பதில். நோ பெர்ஸ்பெக்டிவ், எந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவுமே கிடையாது. சில நேரங்களில் பேர்டனாக தெரியுறீங்க நீங்கள், சில நேரங்களில் ரொம்ப குழந்தைத்தன்மையாக தெரியுறீங்க, அதாவது மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கிற ஆள் மாதிரி உங்களை நினைக்கிறாங்க. அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு எம்ப்ரெஸ்ஸாக அவங்க மனசில் போய் உட்கார்ந்துருக்கீங்க. உங்களை மேரேஜ் பண்ணணும், இல்லை அடுத்த கட்டம் மேரேஜ் பண்ணுறதாக இருக்கட்டும், ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், அதாவது ஒரு தாயாக ஆக்கணும் அப்படின்றதாக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலியாக உங்களை வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு பர்சனாக நினச்சிக்கணுங்க. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை, ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, இல்லாதவங்க உங்கள் பர்சன், ஒரு லேடியை பற்றி நினைக்கிறீங்க, உங்கள் மாமியார் பற்றி நினைக்கிறீங்கன்னா, ஃபேமிலி பிரிஞ்சிருக்குன்னா ஒரு ஃபேமிலியை இணைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஃபேமிலியாக இணைஞ்சு ஒரு கேதரிங்னா ஒன்று சேர்ந்து செயல்படணும், நீங்கள் தனியாக நிற்கக்கூடாது, ஒன்று சேர்ந்து செயல்படு அப்படின்றது நிறைய இருக்குது. 9 ஆஃப் ஏர் அப்படின்னும் பொழுது அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் உங்களை நினச்சி நீங்கள் பண்ணுற விஷயங்கள் ஏன் இப்படி இருக்கா, ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு நினச்சி உங்கள் பர்சன் ஸ்ட்ரெஸ்ஸில் போகிறாங்க, ஓவர் திங்கிங்கில் போகிறாங்க. சில டைம் நம்பிக்கையே இழந்துடுறாங்க. இது இப்படி தான் எவ்வளோ சொன்னாலும். இங்கே தான் நீங்கள் உங்கள் பவரை வச்சு ஸ்டாண்ட் பண்ணணும். உங்களுடைய கைடன்ஸ் மெயின் கார்டு, இதை நீங்கள் விட்டுறக்கூடாது. ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் பர்சன் உங்கள் மேலே கருத்துக்களை இப்படி வச்சு உங்களை பற்றி நிறைய நினைக்கிறாங்க இல்லையா, இதில் நிறைய நீங்களாக இருப்பீங்க, நிறைய நீங்கள் இல்லாமல் உங்களை பற்றி அவங்களே தவறான ஒரு கருத்துக்களை நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ரீடிங்லேயே பாருங்களேன், உங்களை பற்றி நிறைய ரெசனேட் ஆகும், உங்களை பற்றின நிறைய இல்லையே நான் இப்படி இல்லையே, ஏன் என்னை பற்றி இப்படி நினைக்கிறான் அப்படின்னா தவறான புரிதலாக இருக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், அந்த தவறான பர்செப்ஷனை வச்சு நீ ஒரு இப்படிப்பட்ட ஆள், நீ இப்படி அப்படின்னும் பொழுது யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். நோ, யூ ஹாவ் டு சே நோ. நோ, ஐ எம் நாட். நீ என்னை இப்படி புரிஞ்சுட்டு இப்படி நீ பண்ண சொல்கிற, நீ முதல்ல நான் யாருன்றதை புரிஞ்சுக்கோ. உங்களுக்கு யூ ஹாவ் த பவர் டு சே நோ. கேட்கலாம், இது வேணும் அது வேணும் என்ன ஏதுன்னு கேட்கலாம், பட் யூ ஹாவ் தி பவர், யூ ஹாவ் தி ஸ்டெபிலிட்டி, யூ ஹாவ் தி ஸ்ட்ரென்த். அவங்களும் பார்க்குறாங்க, அவங்களோட ஸ்ட்ரென்த்தாக நீங்கள் இருக்கீங்க, அவங்களோட ஸ்டெபிலிட்டியாக நீங்கள் இருக்கீங்க. ஆனால் தனியாக இருக்கீங்க, ஒன்றா சேரலை. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் தனித்துவமான ஆள், அதனால் தனியாக இருக்கீங்க. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஊரோட ஒத்துவாள், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, யாரு கூடயும் எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு நல்ல சோல், ஆனால் நீங்கள் யாரு கூடயும் சேராமல் தனியாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ சேர்ந்து வாழ். சில டைம் நீங்கள் தனியாக இருக்கிறதுனால உங்களை அவங்க மற்றவங்களுக்கு சார்பாக அவங்க ஹேண்டில் பண்ணுறதுனால இந்த பேர்டன் வந்து அவங்க தலையில் விழுது. இவன் ஏன் இப்படி பண்ணுறா, என்ன தானே கேட்குறாங்க. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு உங்களுடைய ஏஞ்சல்ஸோட ஆன்சர் பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன்ஸ் கண்டிப்பாக வந்து கொண்டிருக்கிறது. ஆம் இல்லை, எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேட்டிருப்பீங்க இல்லையா, உங்கள் ஏஞ்சல்ஸோட ஆன்சர் இஸ் எஸ். ஓகேங்களா? டைம் லிமிட், இது எப்போ நடக்கும் அப்படின்னும் பொழுது இன் த நியர் ஃபியூச்சர் அப்படின்றத அவங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல், உங்களோட பர்சன்ஸ் ஃபீலிங்ஸ் டுவோர்ட்ஸ் யூ, கரண்ட் ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ. ஓகேங்களா? பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் இன் த நியர் ஃபியூச்சர் அண்ட் யுவர் ஆன்சர் இஸ் எஸ். ஓகேங்களா? எப்போ நோ சொல்லணுமோ மறக்காமல் இந்த கைடன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ இஸ் எ நோ. அது யாராக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சின்ன விஷயம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா யூ ஹாவ் தி பவர் டு சே நோ. லவ்வுக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம், பட் எவ்ரிதிங் ஹேஸ் எ லிமிட் அப்படின்ற கைடன்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க, நீங்கள் பேஷன்ஸாக இருப்பீங்க. ஏன்னா குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியும் எம்ப்ரெஸ் எனர்ஜியும் ரொம்ப சாஃப்டான ஃபெமினைன். ஏன்னா வாண்ட் எனர்ஜியாக இருந்தால் நீங்கள் தூக்கி போட்டு உங்கள் பர்சனை அட்டி தும்சம் பண்ணிடுவீங்கன்னு நான் சொல்லிடுவேன். பட் ரொம்ப ரொம்ப அன்பு விரும்பியாகவும் ரொம்ப பாசத்துக்காக மட்டும் கட்டுப்பட்டு போகிற பர்சனாக தெரியுது. ஸோ அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ், இட்ஸ் மோஸ்ட் பாசிட்டிவ் திங். அதுவே ஒரு நெகட்டிவாக வந்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பைல் குண்டான ரீடிங் முடிஞ்சிருச்சு. செகண்ட் பைல், என்ன பைல்? செகண்ட் பைல் சூஸ் பண்ணோம். எஸ், சோல்மேட். திஸ் இஸ் யுவர் செகண்ட் பைல். அண்ட் இந்த செகண்ட் பைலில் வந்து சோல்மேட், your soulmate is already with you.
ஓகே, வேர் இஸ் தட் பிங்க் ஸ்குவாட்? நீங்கள் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்பீங்க இல்லையா, சோல்மேட்டா ட்வின் ஃப்ளேமா? சோல்மேட் கனெக்ஷனில் இருக்கிறவங்க, யுவர் சோல்மேட் இஸ் ஆல்ரெடி வித் யூ இன் ஸ்பிரிட்டாகவும் இருக்கலாம், கூடிய சீக்கிரம் அவங்க பர்சனாக கூட டேர்ன் ஓவர் பண்ணலாம். இல்லாதவங்களுக்கு வந்து அவங்களுடைய எனர்ஜிஸ் உங்கள் கூட மிங்கிளாக இருக்குது. இருக்கிறவங்க வந்து யூ ஆர் வித் யுவர் சோல்மேட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, pile 2 சூஸ் பண்ணவங்களுக்கான pile 2 சூஸ் பண்ணவங்களுக்கான cards please. person current feeling towards them. pile 2 சூஸ் பண்ணவங்களோட person current feeling towards them. okay, the high priestess. pile 2 choose பண்ணவங்களோட current feeling justice. ஓகேங்களா? the high priestess and justice பாப்போம். pile 2 choose. ஓகே, அங்கே போய் அவங்க கிட்ட விழலாங்க. soulmate அப்படின்றதுனால உங்களுடைய பர்சன்ஸ் எனர்ஜியாக இருக்கலாம். page of wands. current feeling towards you. current feeling towards pile number 2 choose பண்ணவங்களோட person current feeling. pile number 2 choose பண்ணவங்களோட person's current feeling. okay, இந்த first card open பண்ணிரலாம். இந்த card நான் ஆல்ரெடி டெக்கு கடியில பார்த்தேன். சரி பாப்போம். pile number 2 choose பண்ணவங்களுக்கு yes, pile number 2 choose பண்ணவங்களோட person's current feeling. strength. pile number 2 choose பண்ணவங்களோட current feeling. four of air. ஓகேங்களா? ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு அண்ட் 4 ஆஃப் ஏர் வந்திருக்கு. 4 ஆஃப் ஏர். ஓகே, அகெயின் ஃபஸ்ட்டு எனக்கு 4 ஆஃப் ஏர் வந்துச்சு. பட் நான் வந்து எடுத்து ஓகே அது பழைய கார்டோட பைலோட கண்டினியூவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். பார்ப்போம். 6 ஆஃப் ஃபயர். 6 ஆஃப் ஃபயர். ஓகேங்களா? Six of fire. Queen of fire. Okay, Queen of fire and 9 of earth. Queen of fire, 6 of fire and 9 of earth. Okay, beautiful. A very strong feminine energy இதுல தெரியுது. பட் கொஞ்சம் லவ்வில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது பட் ஆக்ஷன்ஸில் வீக்காக இருக்கிற மேஸ்குலின் எனர்ஜி. அதாவது என் லவ் ஸ்ட்ராங் தான் மேம், ஆனால் நான் ஆக்ஷனில் கொண்டு வரும்போது கொஞ்சம் வீக்கு, அதை சொல்ல தெரியல. அதாவது எனக்கு மனசில் இருக்கிறத வெளியில் எனக்கு காட்ட தெரியல, நான் காட்டும் போது தவறாக கன்வே ஆகிடுது, இதனால் எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, அப்படி கூட இருக்கலாம்.
சரிங்களா? குட் நியூஸஸ் ஆர் கம்மிங் உங்கள் பர்சன் கிட்டேருந்து உங்ககிட்ட. 5 ஆஃப் எர்த், தி சேரியாட் 2 முறை வந்திருக்கு. மேஜர் ஈவெண்ட்ஸ், 9 ஆஃப் வாட்டர், சன் பியூட்டிஃபுல். நம்ம சன் கார்ட்லையும் டெக்குக்கு பின்னாடி தி மெஜிஷியன்லையும் வந்து நம்ம இந்த ரீடிங்கில் இந்த குட் டேரோட்டில் வந்து முடிக்கிறோம். போன முறை சேரியாட்டில் முடித்தோம், இதுலேயும் சேரியாட்டில் முடிக்கலாம் அப்படின்னு நான் பார்த்தேன். பட் இன்னும் சில கார்ட்ஸ் எனக்கு எடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ தட்ஸ் வை இங்கே ஸ்ட்ரென்த் தெரியட்டும். இது வந்து 4 ஆஃப் ஏர், 3 ஆஃப் ஏரும் நம்மளுக்கு வந்திருக்கு, அதாவது 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸும் வந்திருக்கு, 4 ஆஃப் ஏரும் நம்மளுக்கு வந்திருக்கு. பியூட்டிஃபுல்லாக சன் கார்டில் முடிஞ்சிருக்கு. ஒரு சோல்மேட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பர்சன் உங்களோட சோல்மேட்டாக இருக்கலாம். அந்த சோல்மேட் இப்போ நோ கான்டாக்டில் இருக்கலாம். ஓகேங்களா? நோ கான்டாக்டில் இருக்கிற உங்களுடைய சோல்மேட்டுக்கு அவேக்கனிங் இன்னும் பெருசாக நடக்காமல் இருக்கலாம். ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக இருக்கட்டும், ட்வின் ஃப்ளேமாக இருக்கும்போது, அந்த சோல்மேட் வந்து உங்களோட ட்வின் ஃப்ளேமாக இருக்கும் பொழுது அந்த மெஸ்குலினுக்கோ இந்த ஃபெமினைனுக்கோ அவேக்கனிங் நடக்காமல் இருக்கலாம். உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இதுதான் நம்மளோட டாபிக் இல்லையா? அவங்க டேரோட் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுப்பாங்க, அது எல்லாங்க இருக்கட்டும். இதில் மெயினாக உங்கள் பர்சனை பற்றியும் உங்களோட எனர்ஜிஸ் பற்றியும் கரண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ பற்றியும் இந்த 3 பற்றியும் நம்ம எடுத்து விலாவரியாக பிரிச்சுடுவோம். பைல் 2 சூஸ் பண்ண சோல்மேட் அப்படின்ற இந்த பைல் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங். உங்கள் பர்சன் உங்களை பற்றி மெயினாக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னும் பொழுது, நான் என்ன தவறு சின்னதாக பண்ணாலும் இவ கண்டுபிடிச்சிடுவா. ஓகேங்களா? நான் என்ன தவறு சின்னதாக பண்ணாலும் இவ கண்டுபிடிச்சிருவா. ஆனாலும் இவகிட்ட நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு. இப்போ நான் பண்ணுற தப்பெல்லாம் அவளோட இன்ட்யூஷன் பவரை வச்சோ அவளோட அந்த லவ்வோட சோலோட கனெக்ஷனை வச்சோ கண்டுபிடிச்சிடுறா. பட் நான் எதை வச்சு வந்து இவ பண்ணுற விஷயங்களை நான் கண்டுபிடிக்கிறது. இந்த தாட்ஸ் அவங்களுக்கு நிறைய இருக்குது. இவளோ, ஏன்னா நான் ஏன் இவ சொல்கிறேன்னா இங்கே வந்து ஃபெமினைன் எனர்ஜி இருக்குது. இவங்க பண்ணுறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் உங்கள் பர்சன் உங்ககிட்டேருந்து ஒரு கிளாரிட்டியை எதிர்பார்க்குறாங்க. உங்கள் பர்சன் நீங்கள் பண்ணுறது நியாயமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எதிர்பார்க்குறாங்க. நீ பண்ணுறது நியாயமா, நீ பண்ணுறதுல எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் குழப்பம்தான் அதிகமாகுது, இதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்குதா எனக்கு அப்படின்னு கேட்டு தான் இந்த சுச்சுவேஷன்லேருந்து இந்த சுச்சுவேஷனுக்கு மாறி இருக்கு. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு டயலமோ தான் இருக்குது. ஓகே, தப்பு பண்ணியிருக்காங்களா, தப்பு பண்ணலையா, இதுக்கு இவங்க பதில் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா, இல்லை தப்பு தான் பண்ணியிருக்காங்களான்னு அவங்களுக்கு ஒரு டயலமோலேயே உங்களை பற்றி அவங்க இருந்திருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே அவங்க ஓகே நீ பண்ண தப்பு தான், இல்லை தப்பே இல்லைனாலும் நான் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன்னா நீ அதுக்கு கிளியரன்ஸ் கொடுத்துருக்கணும். எண்ட் ஆஃப் த டே நம்ம ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம். அப்போ அதுக்கு கிளியரன்ஸ் நீ கொடுக்கல அப்படின்னும் பொழுது நான் ஒன்று என்ன நினைக்கிறேனோ நான் அதை நினச்சிப்பேன். அப்போது நான் என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தனோ அந்த கன்க்ளூஷன்லேயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விடுறதுக்காக தான் பதில் சொல்லலை அப்படின்றத அவங்க மைண்ட் செட்டாக எடுத்துக்கிட்டு தான் இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் வந்திருக்கு. அவங்க கேட்கும் பொழுதே அந்த பதிலை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பிரேக்கப் சுச்சுவேஷன், இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் கண்டிப்பாக வந்திருக்காது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கணும், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நல்லது நடக்கணும், நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது யுவர் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் கம்மிங் டு ரியாலிட்டி. எஸ், அதாவது 100% இல்லைன்னாலும் அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு திரும்ப கிடைக்கிது, அந்த காதல் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கிது. 2 பேரும் சோல்மேட்டாக இருக்கவோ 2 பேருக்கும் என்ன ஆகுதுன்னா ஒரு இன்டென்ஸான லவ் மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்கிறத அவங்களும் அவங்க நினைக்கிறத நீங்களும் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. இந்த பிரேக்கப்புக்கு அப்புறம் வர இந்த ரிலேஷன்ஷிப் இன்னுமே ஆழமாக இருக்குது. அப்போது நீங்கள் நினைக்கிற அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்களா இப்போயாகுது அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அப்புறம் அவங்களுக்கு மறுபடியும் டயலமோ வரலை, சூஸிங் ஆப்ஷன்ஸில் கஷ்டம் வருது. அங்கேயுமே ஒரு சூஸிங் ஆப்ஷன்ஸில் தான் கஷ்டம் வந்தது. சேரியாட் அவங்களுடைய டெஸ்டினி நீங்கள் தான் தெரியும். அவங்க உங்களை நோக்கி வர்றதுக்கும் தயாராக ஆயிட்டாங்க. ஆனால் அந்த பாதை தான் தெரியலை. நான் லெஃப்டில் போகுவா, நான் ரைட்டில் போகுவா,
நான் பூப்பாதை எடுக்கவா, நான் சிங்கப்பாதை எடுக்கவா, நான் என்னுடைய பர்சனை நோக்கி செல்லணும், உங்களை நோக்கி வரணுன்ற எண்ணம் இருக்குங்க. உங்களை வந்து பார்க்கணும்னு கரண்ட் ஃபீலிங்கில் இப்படி தானே கேட்பீங்க, என்னை வந்து பார்க்கணுன்னு, என்னை வந்து மீட் பண்ணணும், என்னை மிஸ் பண்ணுறாங்களா, உங்களை வந்து சேரணும், உங்களை வந்து மீட் பண்ணணும், உங்களை வந்து அடையணும், உங்களை வந்து அவங்க கூட அந்த வண்டியில் ஏற்றிட்டு அப்படி காலத்தை போக்கில் அப்படி போகணும், ட்ராவல் பண்ணணும், உங்க கூட எல்லா எண்ணமும் இருக்குது. டெசிஷன் எடுக்க முடியல. ஓகேங்களா? ஸ்ட்ரென்த், மெயினாக ஸ்ட்ரென்த் அவங்கள ஹேண்டில் பண்ணும்பொழுது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பாசத்தோட ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பாசத்தோடையும் பேஷன்ஸோடையும் ஹேண்டில் பண்ணணும். எஸ், யூ ஆர் அ ஸ்டெபன் பர்சன், எஸ், யூ ஆர் அ இன்ட்யூட்டிவ் உமன், எஸ், யூ ஆர் அ டிவைன் ஃபெமினைன், எஸ், யூ ஆஸ்க் ஃபார் ஜஸ்டிஸ். அவங்க கேட்டாலும் நீங்கள் நேர்மையாக தான் இருப்பீங்க, நேர்மையாக அதுக்கு பதில் கொடுப்பீங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு திரும்ப வந்திருக்கு. திரும்ப வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லவ்வும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான பொறுமையும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இதுதான் விஷயம். நீங்கள் அதை கொடுக்காத பொழுது அவங்க என்ன ஆகிடுறாங்கன்னா ஐசோலேட் ஆகிடுறாங்க. ஓகேங்களா? ஐசோலேட் ஆகிடுறாங்க. அண்ட் கான்ஃப்ளிக்ட் அதனால தான் பெருசாகுது, ஐசோலேஷனுக்கு போயிடுறாங்க. பட் நீங்கள் இவ்வளோ நேர்மையாக இருக்கிற பர்சன்னால் உங்கள் ரிலேஷன்ஷிப் சோல்மேட் கனெக்ஷன்றதுனால என்ன ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் உங்களுக்கு விக்ட்ரி தான். உங்களுக்கு வந்து குட் நியூஸ், சக்ஸஸ் தான் வந்து உங்களை நோக்கி வரும். உங்களுடைய எனர்ஜிஸ் மேஜராக வந்து ஒன்று இன்ட்யூட்டிவ் பர்சனான அந்த ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜியாக இருக்கும், இல்லைனா குயின் ஆஃப் ஃபயர். சொன்னேன் இல்லையா, நல்ல ஒரு ஃபெமினைன் எனர்ஜி, ஸ்ட்ராங் ஃபெமினைன் எனர்ஜியோட தெரியுது. உங்கள் பர்சன் எது ஸ்ட்ராங் ஃபெமினைனாக இருப்பீங்க, இல்லை நீங்கள் பார்க்குறது லேடியாக இருந்தாங்கன்னா நீங்களே ஒரு ஸ்ட்ராங் ஃபெமினைனாக இருப்பீங்க. ஒரு நல்ல பெருமையாக தன்னை நோக்கி அப்படி ஃப்ரிம்மாக நின்று செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு அணுகிறதுனால உங்களை நோக்கி எந்த கேள்விகள் வந்தாலும் உங்கள் பக்கம் நேர்மையும் நியாயமும் இருக்கிறதுனால ஈஸியாக ஹேண்டில் ஆகிடுது. ஒரு தேர்ட் பர்சன் வந்து 1000 கோல் மூட்டி உங்களை பற்றி சண்டை வர வச்சு உங்கள் ரிலேஷன்ஷிப்பை கெடுக்க நினச்சாலும் திருப்ப இந்த ரிலேஷன்ஷிப் கனெக்ஷன் ஆகி நல்லபடியாக போகிறதுக்கு உண்டான ஒரே ரீசன் வந்து ஒன்று உங்களுடைய நேர்மை, உங்கள் காதலருக்கு நீங்கள் இருக்கிற, உங்கள் பர்சனுக்கு நீங்கள் இருக்கிற நேர்மை, உண்மையான காதல். இந்த காதல் வந்து சோலோட கனெக்ஷன் அப்படின்றதுனால எத்தனை முறை நோ கான்டாக்ட் ஆனாலும் இது பியூட்டிஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா? மணி ரீதியாகவும் ஸ்ட்ரென்த் ரீதியாகவும் நீங்கள் வந்து ஒரு பவராக இருக்குது. உங்கள் பர்சன் வந்து தி ஆப்போசிட் பர்சன் வந்து நல்ல மணி ரீதியாகவும் பெரிய பர்சன், சக்ஸஸான ஒரு பர்சன். ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அதில் வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, இல்லை ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது உங்கள் பர்சனுக்கு. கரண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூன்றதுனால உங்களுக்கும் கிடைக்கலாம். உங்கள் பர்சன் உங்களை அப்படிப்பட்ட ஒரு தூக்கி தலையில் வச்சுக்கிற மாதிரி தான் நினச்சிட்ருக்காங்க. சின்ன சண்டை சச்சரவுகள் உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே யார் வந்தாலும் சரி, நீங்கள் பண்ணுறது ஒரு சில விதமான நியாயமாக இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரிந்தால் இந்த நோ கான்டாக்ட் போயிடுது. பிரேக்கப் ஆகி திருப்பி ஓரளவு உங்களோட மேனிஃபெஸ்டேஷனால் பேட்சப் ஆன ரிலேஷன்ஷிப் அகெயின் அண்ட் அகெயின் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சேரியாட் வர்றதுக்கு நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது, செயின் பிரேக் பண்ண வேண்டியது டிட்டர்மைன்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் செட்டில் இதுதான் நல்ல வழி, இதுதான் தீய வழி, இந்த பக்கம்தான் போகணும், அந்த பக்கம்தான் போகணுன்னு 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கணும். அங்கேயும் சோல்மேட் தான், இங்கேயும் சோல்மேட் தான். ஓகேங்களா? 2 ஆஃப் வாட்டர். இந்த 2 கோல்டன் ஃபிஷ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பியூட்டிஃபுல்லாக இருக்கா 2 கோல்டன் ஃபிஷ்ஷு? ஸோ அந்த மாதிரி தான் 2 ஆஃப் வாட்டர் அப்படின்றது வந்து லவ், ஃப்ரெண்ட்ஷிப், கனெக்ஷன், ரிலேஷன்ஷிப். இப்போது நீங்கள் லைஃப்பில் மேஜர் ஈவெண்ட்டாக கல்யாணம் பண்ணிக்கணும், அடுத்த ஸ்டெப் போகணுன்னு எதுனா முடிவு எடுக்கிறீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா மாதிரி தெரியுது. ஓகேங்களா? அண்ட் ஈஸியாக கிடையாது. ஒரு பணம் தாராளமாக இருக்குது, இங்கே பற்றாக்குறையாக இருக்குது. ஓகே, நம்ம பார்த்துக்கலாம், ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு டெசிஷனை எடுத்து தான் இந்த சன் கார்டு, பியூட்டிஃபுல்லான சன் கார்டு. இட்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ப்ரெக்னென்சி கார்டு. நீங்கள் மேரேஜ் ஆகி ப்ரெக்னென்சி ஆகிறதோ, நீங்கள் வந்து இருண்டிருந்த உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு பிரகாசமான வெளிச்சம், ஒரு ப்ளஷர், ஒரு ரீபர்த், உங்கள் லைஃப்பில் ஒரு லைட், உங்கள் பர்சன் உங்களை அவருடைய வாழ்க்கையோட வெளிச்சமாக பார்க்குறாரு. உங்கள் பர்சன் உங்களை அவரோட வாழ்க்கையினோட உயிராக பார்க்குறாரு, சோல்மேட்டாக பார்க்குறாரு. அவரோட வாழ்க்கையில் வந்து எப்போல்லாம் மணி இல்லாதப்போ நீங்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ணுற ஒரு மணி ஓவர்ஃப்ளோயிங் காடஸாக அவங்கள பார்க்குறாரு. ஸ்ட்ரென்த் கொடுக்குற ஒரு குயின் ஆஃப் ஃபயர் எனர்ஜியில் பார்க்குறாரு. அதே சமயம் உங்ககிட்டேருந்து ஸ்ட்ரென்த்தும் எதிர்பார்க்குறாரு. பியூட்டிஃபுல்லான பைல் நம்பர் 2 ரீடிங். நோ கான்டாக்ட் வந்துச்சு, திரும்ப நோ கான்டாக்ட் வந்தது. பட் இந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆக போகுது. சரிங்களா?
எஸ், இதில் வந்து நீங்கள் உங்கள் ஏஞ்சல்ஸ் கிட்ட கேட்பீங்க இல்லையா, அந்த கார்டு நம்ம எடுக்கலை. ஸோ அந்த கார்டு எடுப்போம். கொஷின் ஞாபகம் வச்சுக்கோங்க, மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் கொஷினை திருப்பி திருப்பி மனசில் ரிப்பீட் பண்ணுங்கள். நீங்கள் யார்கிட்ட இந்த கொஷினை கேட்க விரும்புகிறீங்க? உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், இல்லை குருமார்கள், இல்லை சித்தர்கள், இந்த யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், உங்களோட ஆன்செஸ்டர்ஸ், மூதாதையர்கள், யாராக வேணாலும் இருக்கலாம். உங்கள் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டமாக இருக்கலாம், உங்கள் வேலை சம்மந்தப்பட்டமாக இருக்கலாம். ஏதோ ஒரு கொஷின், ஓகேங்களா? உங்கள் ஃப்யூச்சர் சம்மந்தப்பட்டு, இதை சம்மந்தப்பட்டு தான் கேட்கணும் அப்படின்றது கிடையாது. உங்களுடைய கேள்வி நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். யார்கிட்ட கேட்கணும்? முருகர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? யார்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இஷ்ட தெய்வம், குலதெய்வம் மனசில் நினச்சிக்கோங்க. ஓகே, உங்களோட ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ், உங்களுடைய எஸ் ஆர் நோ டைம் லிமிட் கார்டு, உங்களுடைய டைம் லிமிட் கார்டு பார்த்துருவோமா? ஸோ உங்களுடைய ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் அவங்க கொடுக்கறது வந்து கெட் மோர் இன்ஃபர்மேஷன். என்ன கொஷின் இது ரிலேட்டடாக தான் வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் என்ன கொஷின் கேட்டிருக்கீங்களோ அதுக்கு தான் உங்களுக்கு பதில் வரும். நான் அதில் ரிலேட் மோஸ்ட்லி பண்ண மாட்டேன். நீங்கள் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதுன்னா பண்ணிக்கோங்க, சரிங்களா? கெட் மோர் இன்ஃபர்மேஷன் அண்ட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து நோ. அண்ட் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா a year from now, இப்போத்துலேருந்து ஒரு வருஷத்தில் நீங்கள் கேட்டது நடக்கும், சரிங்களா? ஓகே, பைல் நம்பர் 2 உடைய ரீடிங் பியூட்டிஃபுல்லாக ஓவரா முடிஞ்சுது. பைல் 3 போயிடலாம். உங்களுக்கு என்னோட ரீடிங் ரெசனேட் ஆகுது. ஃபார் ஃபர்தர் மோர் டீட்டெயில்டு பர்சனல் ரீடிங் 9841349436 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அல்லது என்னுடைய டீம் மெம்பர்ஸ் வில் கைட் யூ டு புக் அப்பாயின்மெண்ட்ஸ். ஓகே, தேர்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு a message for you. I am thinking of you this very moment. Your love fills with me light, fills light with me or fills me with light. I love you அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான cards, current feeling towards you, ஓகே, பைல் 3 சூஸ் பண்ணவங்களோட current feeling towards you. pile 3 choose பண்ணவங்களோட person's current feeling. ஓகே, அதாவது ஏதாவது ஒரு கேள்வி, எதிர்பார்ப்பு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நார்மலாக போகணும், ஊர் சுற்றணும், பேசணும், கொள்ளணும், ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருக்கும் போது வி ஆர் ஹாப்பி. பட் நம்ம ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஒரு பதில் அவங்கக்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது ஐசோலேஷனுக்கும் இந்த பதில் சொல்லாமல் இந்த மாதிரி போகிறதும் வந்து வழக்கமாக வச்சுருக்காங்களா? கிட்டத்தட்ட 3 பைலுக்குமே வந்து ஒன்று உங்கள் பர்சன் உங்ககிட்டேருந்து பதில் எதிர்பார்க்கலாம், நீங்கள் சைலண்ட்டாக இருப்பீங்க. இல்லை நீங்கள் உங்கள் பர்சன் கிட்டேருந்து ஏதோ ஒரு பதில் எதிர்பார்க்குறீங்க, அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. பார்ப்போம். இது 3 பைலுக்குமே ரிசம்பிள் ஆச்சு. ஐசோலேஷன் அப்படின்னும் பொழுது ஐசோலேஷன் சம்மந்தப்பட்ட கார்டே நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஓகே, கரண்ட் ஃபீலிங் டுவார்ட்ஸ் யூ, கரண்ட் ஃபீலிங் Three of Wands,
ஓகே, Nine of Swords, உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூவும் இதில் தெரியும். உங்களுடைய பர்சனுடைய ஃபீலிங்ஸ் என்னன்றதும் நம்மளுக்கு தெரிய வரும். பார்ப்போம். அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்களா? எஸ், தே லவ் யூ. உங்களுக்காக உங்களோட பையிலே வந்து a message for you, I am thinking of you this very moment. கரண்ட் ஃபீலிங்னும் போது திஸ் வெரி மூமெண்ட் அப்படின்றதும் கரண்ட் ஃபீலிங் தான். இந்த மூமெண்ட், அட் திஸ் மூமெண்ட் நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ அப்படின்ட்டு இருந்தாலும், ஒரு ரிலேஷன்ஷிப்னா 24/7 லவ் மட்டும் இருக்காது. மனுஷனுக்கு வந்து எல்லா விதமான எண்ணங்களும் கலந்து தான் இருக்கும். பார்த்தீங்களா, லவ் அப்படின்னும் பொழுது லவ் சம்மந்தப்பட்ட கார்டே வந்திருக்கு. இந்த லவ் கார்டு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதுவுமே வந்து மிகப்பெரிய லவ் கார்டு தான். அதாவது அந்த லவ் வந்து கிங் ஆஃப் ஏர். ஓகேங்களா, கொஞ்சம் டாமினன்ட் பவர்ஃபுல் பர்சனாக தான் தெரியுறாங்க. Eight of Earth. Page of Earth. ஓகேங்களா, Page of Earth, Eight of Earth. ஓகே, பாப்போம். And the beautiful unicorn, Seven of Fire. ஓகேங்களா, Seven of Fire. ஓகே, பார்ப்போம். டெக்கு கடியில் வந்து பேஜ் ஆஃப் ஏர் இருக்காங்க. தேர்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு பேஜ் ஆஃப் ஏர் வந்து டெக்கு கடியில் இருக்காங்க. சரிங்களா, அதுவும் பார்த்துக்கோங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களோட மைண்ட் வந்து கிளியர் ஆகிடும். 1008 கன்ஃபியூஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே அந்த மைண்டு கிளியர் ஆகிடும். புதுசாக சரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் பார்ப்போமேன்னு ஒரு அட்வென்ச்சரஸான ரிலேஷன்ஷிப். ஆல்ரெடி திஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி அட்வென்ச்சரஸ். அது திரும்ப அந்த பயணம், உங்களோட பயணம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா, ஓகே. கரண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ. ஓகேங்களா, கரண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று, நீங்கள் உங்கள் பர்சன் கிட்டேருந்து ஐசோலேஷன் போயிருக்கலாம், இல்லை உங்கள் பர்சன் உங்கள் கிட்டேருந்து ஐசோலேட் ஆகியிருக்கலாம். ஓகேங்களா, இப்போதைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் பெருசாக அதாவது போன ரிலேஷன்ஷிப்பில் நான் சொன்னேன்ல, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், க்ரஷ்ஷாக இருந்தால் கல்யாணம் பண்ணலாம், கல்யாணம் இருந்தால் ப்ரெக்னென்சியை நோக்கி போகலாம், அடுத்து கிட்ஸை பிளான் பண்ணலாம், ஃபேமிலி ரீயூனியன் பண்ணலாம், ஒன்றா சேர்ந்து இப்படி போகலாம் அப்படி போகலாம், அந்த மாதிரி இருக்கு இல்லையா, ரொம்ப ஃப்ளோயிங்காக இருக்கு இல்லையா. அதில் எந்த தவறும் கிடையாது, இதுலேயும் எந்த தவறும் கிடையாது. இதில் என்ன இந்த ரிலேஷன்ஷிப்பில் மெயினாக கரண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ ஆர் கரண்ட் ஃபீலிங் ஆஃப் தெம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவங்க கொஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் வந்து ரொம்ப மெச்சூர்டாக, ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் இல்லை, மற்ற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு வேலையில் வந்து இதை செய்யுங்க, அவங்க இருக்கிற வேலையில் அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கமாண்டிங் பர்சனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ நல்லவங்க மேம், அவங்கன்னா வந்து எல்லாம் பயப்படுவாங்க, அவங்க வேலையில் அவங்க சூப்பர், அவங்க சொன்னால் இவங்க கேட்டாகணும், நல்ல மணியில் நல்லா தான் இருக்காங்க. பட் ரிலேஷன்ஷிப்பில் தான் he or she is not giving me answer, இதில் தான் அவங்களுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எஸ். ஏன்னா கிங் ஆஃப் ஏர் எது பாருங்கள், இந்த எனர்ஜி இருக்குது. கிங் ஆஃப் ஏர் ஒரு பியூட்டிஃபுல்லான, ஒரு இன்டெலிஜென்ட்டான, ஒரு கிளவர் மைண்டான, எல்லாருடைய ப்ராப்ளத்தையும் இல்லை வேலையில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை சால்வ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லாக கம்பீரத்தில் நின்று ஒரு கமாண்டை சொல்லி அதை செஞ்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு பர்சனாக தெரியுறாங்க. பட் லவ்னு வரும்போது பேஜ் ஆகிடுறாங்க. ஓகேங்களா,
பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸு, பேஜ் ஆஃப் எர்த். இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் ஆஃப் எர்த், ஒரு சின்ன குட்டி பையன், தும்பி மாதிரி இருக்கான் இல்லையா? ஸோ அந்த மாதிரியும் இங்கே பாருங்கள் பேஜ். ஸோ பேஜ் ஆஃப் எர்த், பேஜ் ஆஃப் அது கிளியர் மைண்ட் இருக்குது. பட் ஒரு அட்வென்ச்சராக ஒரு சின்ன பையன் ஒரு துள்ளி குதிச்சு ஒரு ஏஜ்டு பர்சனாக இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்புன்னு வரும்பொழுது அவங்க ரொம்ப சின்ன குழந்தையாக மாறிடுறாங்க. ஓகேங்களா? பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்னும் பொழுது ஒரு சில விஷயங்களை வந்து அடாப்ட் பண்ணிக்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை நோக்கி உங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸை இப்போ தான் அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே அவங்க அவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடே இப்போ தான் நடக்குது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் கார்டு இஸ் தேர். ஓகேங்களா? இந்த ரிலேஷன்ஷிப்போட பரிணாம வளர்ச்சி, இந்த ரிலேஷன்ஷிப்போட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் ரொம்ப மெச்சோர்டு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படி கிடையாது. ஆனாலுமே இங்கே ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன், இந்த டவர் சுச்சுவேஷன், எவ்ரிதிங் இஸ் கோனா கொலாப்ஸ். ஒரு புது சேஞ்ச் ஆஃப் லைஃப் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு இப்போதான் எனக்கு கண்ணே திறந்துருக்கு. நான் இவ்வளோ நாள் ஒரு மாயையிலே இருந்தேன் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு சின்ன பிள்ளை மாதிரி ஒரு சண்டையை போட்டு அதுக்கப்புறம் ஒரு ரீயூனியன். ஏதாவது ஒரு விஷயம் கேட்டுட்டா உடனே தனிமைக்கு போயிடுறது. உங்கள் பர்சனோட ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா தனிமைக்கு போயிடுறது. அப்படி இல்லைன்னா ஒரு லெத்தாஜிக்காக எது நடந்தாலும் எனக்கு என்ன அப்படின்ட்டு ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த்தில் ஒரு நுனி கிளிஃபில் போய் நின்று கீழே விழுந்தா கூட எனக்கு என்ன அப்படின்ற. ஏன்னா லாயலான ஒரு பர்சன், தனக்காக கேர் பண்ணிக்கக்கூடிய பர்சன் நம்ம பின்னாடியே இருக்காங்க. அதாவது நீங்கள் உங்கள் பின்னாடியே விழுந்தாலும் பிடிக்கிறதுக்கு, ஒரு மருந்து போடுறதுக்கு, பார்த்துக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே நீங்கள் இருக்கீங்கன்ற ஒரு தைரியத்தினால அப்படியே ஒரு ஃப்ளோவாக அப்படி போகிறது. உங்களை வந்து அவ்வளோ பெரிய நம்பிக்கையாக அவங்க நினச்சிருக்காங்க. உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறாங்க, உங்களை அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. ட்ரஸ்ட்டு இருந்தாலும் அந்த காத்தாடி விடும்போது அந்த நூலை கையில் பிடிச்சிட்டே இருப்போம்ல, அந்த மாதிரி அந்த பொசசிவ்னஸ் இருக்குது. நீங்கள் யார் கூட பேசினாலும் யார் கூட பழகினாலும் அப்படி ஃப்ரீயாக விட்டுற மாதிரி இருக்குது. பட் அவங்க உங்களை அப்படியே பார்த்துட்டே தான் இருக்காங்க, நோட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அந்த காத்தாடியோட நூல் என் கையில் தான் இருக்குது, நீ எவ்வளோ பறந்தாலும் சரி டீல் அந்த புற மாதிரி இருந்து நான் இறக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி உங்களை வந்து ஆன்லைனில் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு நோ கான்டாக்டில் போகும்போது, இந்த பிரேக்கப் சுச்சுவேஷன் போகும்போதெல்லாம் வந்து அப்படியே ஸ்னீக் பண்ணுறது, ஸ்பை வேலை பார்க்கறது, என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க, நம்மளை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு. உங்களை வந்து ஒரு ரொம்ப பெரிய கடவுள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமாக நினைக்கிறாங்க. ஒரு கிரேட் லவ் உங்களுக்குள்ளே இருக்குது, ரொம்ப ஜாய் இருக்குது. அடிக்கடி ஐ லவ் யூ சொல்லிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்காது. பட் உங்களுக்கு வந்து ஐ லவ் யூ விட லவ் யூ அப்படின்னு இல்லை, உங்களுக்கு உண்டான லவ் யூக்கு ஒரு கோட் வேர்டு வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கோட் வேர்டை நீங்கள் உங்களுக்குள்ள அடிக்கடி சொல்லிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த நன்றி உணர்ச்சியோடு இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க. நீங்கள் இணையும் போது சந்தோஷமாக இருக்கீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் மாதிரி இருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்குது. ஓகேங்களா? பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்களை நோக்கி சில டைம் நீங்கள் பண்ணுறது வந்து அவங்களுக்கு வந்து என்னால் முடியலை, இதுக்கு மேலே என்னால் முடியலை அப்படின்னு வரும்பொழுது தான் உங்களுடைய நேரமோ அவங்களுடைய நேரம் காலச்சக்கரத்தில் அந்த ஃபேட் அண்ட் கர்மா படி நம்ம ஒரு சில துன்பங்களையும் ஒரு சில பிரிதலையும், இவ்வளோ காதல் நிரம்பி ததும்பி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும், இவ்வளோ லாயலாக இருந்தாலும், உங்கள் மேலே 1000 நம்பிக்கை இருந்தாலும், நம்பிக்கைத்தன்மை இல்லாமல் இருந்தாலும், எது விதியில் எழுதப்பட்டதோ அதை நடந்தே ஆகணுன்றது தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்த பிரேக்கப். த ரிலேஷன்ஷிப் இஸ் ஓவர் அப்படின்ற ஒரு நிலைமை. 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 7 ஆஃப் ஏர். ஓகேங்களா? 7 ஆஃப் ஃபயர், 7 ஆஃப் வான்ஸ் அப்படின்னும் பொழுது உங்களை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. உங்கள் பர்சன் யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டுறாங்க. யாராவது உங்களை பற்றி பேசினாலும், இப்போ நீங்கள் நோ கான்டாக்ட்லேயே இருந்தாலும் உங்கள் ஃபேமிலியில் போய் எல்லாம் பார்க்கும்போது என்னப்பா இப்படி ஆயிடுச்சு, என்ன அவங்க என்ன ஏதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் கேங் சொன்னாலும் உங்களை டிஃபெண்ட் பண்ணி நிற்கிறாங்க. நீங்கள் இல்லாத இடத்துல உங்களை டிஃபெண்ட் பண்ணி அவங்க நிற்கிறாங்க, இல்லை அப்படின்னு நிற்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க லவ் அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடில் இருக்குது. கண்டிப்பாக அவங்க வேலையில் இருக்கக்கூடிய அந்த பவர்ஃபுல் கமெண்ட் இன்டெலிஜென்ஸை உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் அவங்க கொண்டு வந்து அப்ளை பண்ண போகிறாங்க. ஒரு நல்ல ஒரு ப்ராப்ளம் சால்விங் மேனாக அவங்க அப்ளை பண்ண போகிறாங்க. சரி, நான் என் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன், புதுசாக ஆரம்பிப்போம், நீ உன் வேலையில் ஆரம்பி, நான் வேலையில் ஆரம்பி, இந்த மாதிரி எது நம்மளை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை கொலாப்ஸ் பண்ணிச்சோ அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமை உங்களுடைய பர்சனோட கரண்ட் ஃபீலிங்கில் நிறையவே தெரியுது. பேஜ் ஆஃப் எர்த் வந்து மெயினாக நான் சொன்னேன், அதுதான் உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு அடாப்ட் ஆகிக்க நினைக்கிறாங்க. ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அப்படியே புரிதலில் கொண்டு போகலாம் அப்படின்றது மெஜாரிட்டியாக தெரியுது. உங்களை ரொம்ப லவ் பண்ணுறாங்க, ரொம்ப நம்புகிறாங்க. பொசசிவ்னால ஒரு சில அந்த நம்பிக்கையின்மை தன்மை, ஆனால் பின்னாடி உங்களை விட்டு கொடுக்குறாங்கன்னா கிடையாது. நீங்கள் இல்லாத இடத்துல உங்களுக்காக பேசுகிறாங்க.
பியூட்டிஃபுல்லான உங்களோட பார்ட்னர், உங்களுடைய பர்சன், அவங்களுடைய ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ அழகாக தெரியுது. இந்த ரிலேஷன்ஷிப் அழகாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த கைடன்ஸும் சரி, உங்களோட எனர்ஜிஸையும் சரி கிளைம் பண்ணிக்கோங்க, உங்களோட ரிலேஷன்ஷிப்பையும் கிளைம் பண்ணிக்கோங்க. என்ன கைடன்ஸ் தெரியுதுன்னு பார்த்து அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ணி நல்லது நடந்தால் சந்தோஷம்தான். இறைவனுக்கு நன்றி. நீங்கள் என்ன குவெஸ்டின் கேட்க நினைக்கிறீங்க? உங்களுடைய பர்சன் கிட்டையாக இருக்கட்டும், பர்சன் கிட்ட கூட கேளுங்க. யார்கிட்ட இந்த உலகத்தில், இந்த உலகத்தை விட்டு இந்த பிரபஞ்சத்தில் கூட யார்கிட்ட நீங்கள் இஷ்ட தெய்வம், குல தெய்வம், உங்களுடைய காவல் தெய்வம், ஓகேங்களா, உங்களுடைய ஏஞ்சல்ஸ், உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ், யார்கிட்ட கைடன்ஸ், ஒரு எஸ் ஆர் நோ, ஒரு எப்போ நடக்கும்ன்ற டைம் லிமிட். ஓகே, இது கெட் மோர் இன்ஃபர்மேஷன். அந்த ஓல்டு கார்டு நல்லா ஷஃபிள் பண்ணுவோம். ஓகே, அவங்களே பார்ப்ப போகிறாங்க. ஓகே, இந்த கார்டு எஸ் ஆர் நோ கார்டு. உங்களுடைய ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் திரும்பவும் ஒரு எஸ் ஆர் நோவா? Again you got angels guidance and your time limit. ஓகே, பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணவங்க ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு எஸ் ஆர் நோ கார்டு 2 முறை பாப்பப் ஆனதுனால நான் 2வது கார்டு கண்டிப்பாக எடுத்திருக்கேன். ஸோ அவங்க கன்வே பண்ண நினைக்கிறது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. எஸ், அடாப்டேஷனில் முடிஞ்ச இந்த ரிலேஷன்ஷிப், அது அவங்களுடைய எனர்ஜி, அவங்க அடாப்ட் ஆகிக்க தயாராக இருக்காங்க. நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆக தயாரணும். இதோட ரெசனேட் ஆகுது. நீங்கள் இது சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா, கேட்கலண்டா நீங்கள் என்ன சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டிருக்கீங்களோ அதுக்கு உங்களுடைய ஏஞ்சல்ஸோடைய கைடன்ஸ், ஓகேங்களா. பிக் ஹாப்பி சேஞ்சஸ் பட் காம்ப்ரமைஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லிடுறாங்க. பிக் ஹாப்பி சேஞ்சஸ் ஆர் கம்மிங், ஓகேங்களா. ஒரு சில விஷயங்கள் எஸ் ஆர் நோ கார்டில் அன்லைக்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் அது எஸ் ஆக மாறும் வாய்ப்பு. 2 கேள்வி கேட்டிருக்கீங்களா, இல்லை உங்கள் மைண்ட் செட்டில் 2 எதனா இருக்கா எனக்கு தெரியல. அவங்க அது 2 கொடுத்து கைடன்ஸுமே சரி, இதுவுமே சரி 2 கொடுத்துருக்காங்க. டைம் லிமிட் கார்டு உங்களுக்கு எப்போ நடக்கும்னா வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்க. அன்லைக்லியாக இருக்குது, எஸ் ஆக மாறும். ஒரு சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணும். பிக் ஹாப்பி சேஞ்சஸ் ஆர் கம்மிங். நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இது உங்களுக்கும் உங்கள் ஏஞ்சல்ஸ்க்கும் உங்களுடைய கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கிற கொஸ்டின். ஐம் ஜஸ்ட் பிக்கிங் கார்ட்ஸ் ஃபார் யூ. ஹாப்பி. இந்த ரீடிங்ஸ் உங்களுடைய ரெசனேட் ஆக இருக்கும், ஓகேங்களா. பைல் நம்பர் ஹென்ஸ் இட்ஸ் அ ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2 எது கூட ஒரு டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் சூஸ் பண்ணி பைல் சூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதோ நீங்கள் ரெசனேட் பண்ணிக்கலாம். பைல் 1 ஆர் பைல் 2. ஃபார் ஃபர்தர் மோர் டீட்டெயில்டு பர்சனல் ரீடிங் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9841349436 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுறது மூலியமாக நீங்கள் என் கூட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஓகே, நம்மக்கிட்ட டேரோ ரீடிங் லைவ் செஷன்ஸ், லைவ் ஃப்ரீ செஷன்ஸ், லைவ் பெய்ட் செஷன், பர்சனல் செஷன்ஸ். பர்சனல் ரீடிங் இஸ் நாட் ஃப்ரீ, ஓகேங்களா. பெய்ட் செஷன்ஸ் அவைலபிள். அண்ட் ஆஸ்ட்ராலஜிக்கல் கைடன்ஸ், ஓகேங்களா. உங்களோட பர்சனோட ஆஸ்ட்ராலஜியும் உங்களுடைய ஆஸ்ட்ராலஜியும் மேட்ச் ஆகுதா அப்படின்ற ஒரு மேட்சிங்கும் நம்ம பார்க்குறோம். ஸோ ஆஸ்ட்ராலஜி இருக்கிறவங்க, இல்லாதவங்க டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், இது 3 கொடுத்தாலே போதும். கம்ப்ளீட் கைடன்ஸ். ஆஸ்ட்ராலஜியை வச்சும் நம்ம சொல்லுவோம், டேரோட்டை வச்சும் நம்ம சொல்லுவோம். அண்ட் உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்டமாக மேனிஃபெஸ்டேஷன் கைடன்ஸ் வேணும்னாலும் அவைலபிள். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் காண்டாக்ட் பண்ண வேண்டியது, அப்பாயின்மெண்ட் புக் பண்ண வேண்டியது 9841349436. Okay guys, thank you for watching. Don't forget to subscribe and like, share, click the bell icon, all option போட்டுக்கோங்க. அப்போ தான் லைவ் வரும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் லைவை மிஸ் பண்ணாமல் அட்டென்ட் பண்ண முடியும், ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.